Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கோதுமை பணியார ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி, வெரைட்டி ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கோதுமை பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் வாங்க. ஒரு 200 கிராம் கோதுமை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 150 கிராம் மண்டலம் எடுத்து வச்சிருக்கேன், ஜாக்கரி. அது கூடவே இந்த கப்புக்கு 1 கப்பு நல்ல தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் ரவை எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் எள்ளு, அதுக்கப்புறமா தேவையான தண்ணி, கொஞ்சமாக சோடா உப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சால்ட் எடுத்திருக்கேன், உப்பு, அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம இப்போ கோதுமை பணியாரம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு 150 கிராம் ஜாக்கரிய மண்டோலத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு. இப்போ நல்லா அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு. இது எந்த ஒரு பாகுபதமும் வேண்டாம், லைட்டாக கரைஞ்சி வந்தாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். பெரிய பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் கோதுமாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கடையில் வாங்கின கோதுமாவை தான் எடுத்திருக்கேன், ஆஷீர்வாத் கோதுமாவு. நீங்கள் வீட்டில் இருக்க கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கோதுமாவை ஆட் பண்ணியாச்சு. எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் நம்ம எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சு உப்பு, எடுத்து வச்சுருக்க சோடா உப்பு கொஞ்சமாக, 3 டீஸ்பூன் ரவை, எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காய், எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லாவே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ. இப்போ பாகு நல்லாவே கரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாகு ரெடியாக இருக்குது. நம்ம இதை போல் நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். பாகை தூசி ஏதாவது இருக்கும் பாருங்கள், இது போல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது மண்டல பாகு ஆட் பண்ண உடனே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. எனக்கு இப்போது மண்டலப்பாகு ஊற்றினோன்னே இப்படி இந்த அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ கூட தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியான பேஸ்ட் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எப்படி ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் நல்லாவே ஊறட்டும். அதுக்கப்புறம் பணியாரம் போல் சுட்டு எடுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் பணியாரங்கள் வச்சுட்டேன். நல்லாவே ஹீட் ஆகிட்டு மாவுமே நல்லா 10 நிமிஷம் போல் நல்லாவே ஊறிட்டு, இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குழியில் நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுக்கலாம். நான் இப்போ எல்லா குழியிலையும் சுற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே சுற்றி விடுறேன். இப்போ பணியாரத்தை ஊற்றிடலாம். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, வெரைட்டி அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சேனல் நிறைய பணியார ரெசிபி போட்டுருக்கோம். மறக்காம எல்லாரும் நம்ம சேனல் போய் பாருங்க. எல்லா குழியும் போல ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றும் போது வீடியோ வச்சுக்கோங்க, கையில் வச்சாதீங்க. எல்லாருக்குள்ளேயுமே ரொம்ப சூப்பராக ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லாவே செவந்து வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட்டிக்கோங்க, கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லாவே செவந்து வந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம நல்லா திருப்பி போடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துட்டு இதே போல் நீங்கள் எல்லா பணியாரும் திருப்பி போட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லாவே செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பணியாரத்தை. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம சுட சுட எடுத்த கோதுமை பணியாரத்தை நம்மளோட அப்பன் பிள்ளையாருக்கு படைச்சிடலாம். இப்போ வாங்க சுட சுட நம்ம பிள்ளையாருக்கு நம்ம இப்போ அந்த கோதுமை பணியாரத்தை நம்ம படைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும், ஸோ மறக்காமல் பாருங்கள். இது போல் பல ரெசிபி நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பணியார ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.